ஓம் சாந்தி 15/4/1992 அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளியோட தலைப்பு சத்தியத்தின் கூடவே பண்புகளையும் தாரணை செய்யுங்கள். இன்றைய நாட்களில் அநேக குழந்தைகளிடமிருந்து இந்த மாதிரி செய்தி வருகிறது. மாற்றுவோம் என்று பாப்தாதா கூறினார், இப்பொழுது பார்ப்போம் பாப்தாதா என்ன செய்கிறார் என்று தந்தைக்கும் சவால் விடுறாங்க. என்ன சொன்னாரோ அதை செய்கிறாரா அல்லது செய்யவில்லையா என்று பார்க்கலாம். தந்தை கூறினார் என்றால் தந்தை செய்கிறார் அல்லது செய்யவில்லை, அது தந்தையின் பொறுப்பு. அல்லது சொன்னவர் என்றால் செய்தேதான் ஆக வேண்டும் என்று சவால் விடுவதா? தந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை யாராவது சொல்வதினால் செய்யவும் மாட்டார், மேலும் யாராவது சொல்லவில்லை என்பதினால் செய்யாமல் இருக்கவும் மாட்டார். ஆனால் தந்தைக்கும் கூட சவால் விடும் கடிதங்கள் அதிகமாக வருகின்றன. யார் ஆசிரியைகள் மேல் கோபமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. நன்மையே செய்யும் தந்தை ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்தாலும் அதில் நன்மையேதான் இருக்கும். இதை மறந்து விடுகிறார்கள். பின்பு நீங்கள் இதை அவசியம் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். தந்தைக்கும் அநேகர் ஆசிரியராக ஆகிவிட்டார்கள். தந்தைக்கே நிறைய பேர் ஆசிரியராயிட்டாங்களாம். தந்தை அந்த மாதிரியான தன்னுடைய குழந்தைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார். ஆனால் எப்பொழுதும் பண்புடன் நடந்து கொண்டு தன்னை முன்னேற்றிக் கொண்டே செல்லுங்கள். பண்பு நிறைந்த வார்த்தை, பண்பு நிறைந்த நடத்தை, இதில்தான் வெற்றி கிடைக்குது. ஒருவேளை சத்தியம் இருக்கிறது ஆனால் பண்பு இல்லை அப்படின்னா வெற்றி கிடைக்கிறது கிடையாது. வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மேலும் ஆவேசத்தில் வந்து விடுகிறார்கள். மற்றும் ஆவேசத்தில் யாரும் உணர்வில் இருப்பதில்லை. என்ன செய்கிறோம் என்ன சொல்கிறோம் என்ற உணர்வு கூட இருப்பதில்லை. மேலும் எப்பொழுது உணர்வு இல்லை என்றால் உணர்வற்றவராக ஆக்குவதற்கு மாயாவிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. எனவே ஒருவேளை ஏதாவது அசத்தியமான விஷயங்களை பார்த்தீர்கள் என்றாலும் கேட்டீர்கள் என்றாலும் அசத்திய சூழ்நிலையை பரப்பாதீர்கள். இது பாவச் செயல் இல்லையா? பாவச் செயலை பார்த்து கொண்டிருக்க முடிவதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். மேலும் அவரே அசத்திய விஷயத்தை சூழ்நிலையில் பரப்புவது, இது எந்த மாதிரியான செயல்? இதை என்ன என்று கூறுவது? அவர்கள் புண்ணியம் செய்கிறார்களா? அசத்தியத்தை பார்த்தீர்கள் மற்றும் கேட்டீர்கள், இருந்தாலும் குடும்பம்தானே. லௌகிக குடும்பத்தில் கூட ஒருவேளை அந்த மாதிரியான விஷயம் பார்க்கப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் என்ன செய்வார்கள்? பரப்பப்படுமா? செய்தித்தாளில் போடப்படுமா? அல்லது காதால் கேட்டேன் மற்றும் உள்ளத்தில் அடக்கிவிட்டேன் என்று இருக்குமா? அப்படி இந்த வீணான விஷயங்களை பரப்புவது கூட பாவத்தினுடைய அம்சமாகும். இந்த மாதிரி நிகழும் சின்ன சின்ன பாவங்கள் தன்னுடைய பறக்கும் கலையின் அனுபவத்தை பெறவிடாது. ஏனென்றால் பாவம் மிகவும் சுமையானது. ஒருவேளை பாவத்தின் அம்சம் கூட இருக்கிறது என்றால் எப்படி மேலே பறப்பார்? சுமையை சுமந்து கொண்டு மேலே பறக்க முடியுமா? இன்றைய நாட்களில் மிகுந்த கௌரவமான பேச்சை பரப்புகிறார்கள். இந்த புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நீங்கள் மிகவும் முட்டாள், உங்களுக்கு எந்த செய்தியை பற்றியும் தெரிவதில்லை. என்னை பாருங்க, எவ்வளவு ஞானம் நிறைஞ்சவனா இருக்கிறேன், எவ்வளவு செய்தியை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படி கூட சொல்றாங்க. அந்த மாதிரி செய்தியை கேட்பவர்கள் மீதும் பாவம் ஏற்படுகிறது. மேலும் சொல்பவர்கள் மீதோ இன்னும் அதிகமாக பாவம் ஏற்படுது. எனவே தபஸ்யா வருடத்தில் இந்த சூக்ஷ்ம பாவங்களின் சுமைக்கு முடிவு கட்டுங்க. அப்பொழுதுதான் சமமாக முடியும். இல்லை என்றால் நாம் தான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான ராயல் தவறுகள் அதிகமாக செய்கிறாங்க. இதை ராயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டதா தான் அப்படியே சொல்லிட்டேன், இதில் என்னோட உள்நோக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடிவு என்னவாகி விடுகிறது? பரப்புவது என்றால் சுமையின் உரிமையாளராவது. அப்படி இன்றைய நாட்களில் இதுவும் ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. பரப்புவது என்றால் சுமையோட உரிமையாளராவதுங்கிறாரு பாபா. ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிறார் என்றால் முதலில் செய்தி சொல்வார்கள். புது புது செய்திகள் யாருக்கும் சொல்லாதீர்கள், உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனால் தந்தையோ கேட்டு விட்டார் இல்லையா? பதிவேட்டில் கரை ஏற்பட்டு விட்டது இல்லையா? எனவே இந்த விஷயத்தில் கூட மிகவும் கவனம் கொடுங்கள். பாப்தாதாவுக்கு தெரிவதே இல்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். தாதிகளோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு என்ன தெரியும் என்றும் நினைக்கிறார்கள். தாதிகளுக்கு தெரிவதில்லை. ஆனால் உங்களுடைய பதிவேட்டில் தானாகவே குறிக்கப்பட்டு விடுகிறது. எப்பொழுது இன்றைய கம்ப்யூட்டரில் அனைத்து விஷயங்களும் நிரம்பி விடுகிறது என்றால் உங்களுடைய பதிவேட்டில் தானாகவே இந்த விஷயங்கள் பதியாதா என்ன? தாதிகள் பார்ப்பதில்லை, மற்றவர்களும் பார்ப்பதில்லை, ஆனால் பதிவேடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் தபஸ்யா சக்தி நிறைந்ததாக இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று பாப்தாதா ரிசல்ட்ல பார்த்தாரு. எப்பொழுதும் வெற்றி அடைவதில் தடையாக என்ன இருக்குது? இந்த தடைகளை தன்னிடம் இருந்து முழுவதுமாக இல்லாமல் செய்யுங்கள். மற்றவர் மாறினால்தான் நான் மாறுவேன். இவரை மாற்றினீர்கள் என்றால் நான் மாறுவேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் சரியானவையா? பெரியவர்கள் முன்பு விஷயத்தை வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் சத்தியம் மற்றும் மரியாதை பூர்வமாக வைக்கணும். இப்பொழுது எவ்வளவு வீட்டு பாடம் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் பதிவேட்டில் அந்த மாதிரி சூக்ஷ்ம கரை கூட ஏற்பட வேண்டாம். அப்போதுதான் தந்தை மீது அன்பு இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லுவாரு. இல்லைன்னா தந்தையையும் குஷிப்படுத்துகிறார், தன்னையும் குஷிப்படுத்துகிறார் என்று நினைத்து கொள்வார். வீணான செய்திகள் முற்றிலும் அகன்று விட வேண்டும். இந்த ஒரு பழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் இதுதான் தபஸ்யாவோட தடையா இருக்குது. இந்த பழக்கத்தை என்னுள் இல்லாமல் செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். புரிஞ்சிச்சா? மற்றவர்கள் செய்தார்கள், அதனால் நானும் செஞ்சிட்டேன். அவர் 4 வார்த்தைகள் சொன்னார் என்றால் நானும் ஒரு வார்த்தை கூறிட்டேன். இது என்ன சரியா? இந்த பழக்கத்தை முடிவு கட்டுவதற்கு துணிவு இருக்குதா? இந்த புதிய நாகரீகம், அதாவது ஃபேஷன், பிராமண குலத்தில் இப்பொழுது வந்திருக்குது. ஆனால் இது தவறான ஃபேஷன். எனவே இதை முடிவு கட்டும் விழா கொண்டாடுவதற்கு துணிச்சல் இருக்குதா? முயற்சி செய்வோம் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் கையை தூக்குங்க. பாருங்க, இந்த சென்டரில், இந்த இடத்துல இந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பாப்தாதா சென்டரின் பெயரை அறிவித்து விடுவார். இது விருப்பமா இல்லை பயப்படுவீங்களா? இதுதான் நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை பயப்படுறீங்களா கேட்குறாரு. நம்முடைய பெயர் வரவேண்டாம் என்ற இந்த பயம் நல்லதுதான். கையை உயர்த்தி இருக்கிறீங்க. பிறகு தர்மராஜ் புரியிலும் இந்த கை உயரும். தந்தையின் உடன் இருக்கும் தர்மராஜரும் அனைவரும் கை உயர்த்தினார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் லாபம் யாருக்கு? எவ்வளவு விதிப்படி இருக்கிறதோ அவ்வளவு லாபம். யார் விதிப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சுயமாகவே லாபம் ஏற்படுது. வெளியிலிருந்து யாராவது லாபம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உள்ளே இருக்கும் லேசான தன்மை உள்ளுக்குள்ளேயே மேலும் குஷி ஏற்படுகிறது அல்லவா? அந்த லாபம் மிகவும் அதிகமானது. யாராவது நன்றாக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தனக்குள்ளே நன்றாக ஆவதின் சக்தி வந்து விடுகிறது. புரிந்ததா? வருடத்தின் ரிசல்ட்டை கேட்டீங்க. இப்பொழுது என்ன செய்வீங்க? சுய மாற்றம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் மாறுவது பற்றிய கவலையை வைக்காதீர்கள். இதை நற்சிந்தனையாளர் என்று சொல்ல முடியாது. நாங்கள் கவலைப்படுவது இல்லை, ஏனென்றால் நல்லதை நினைப்பவர்கள் இல்லையா என்றும் கூறுகிறார்கள். ஆனால் தன்னை மறந்து மற்றவர்களை பற்றி நல்ல எண்ணங்கள் வைப்பது, இதை நற்சிந்தனையாளர் என்று கூற முடியாது. அனைவரின் கூடவே முதலில் தானும் இருக்க வேண்டும். தான் இல்லாமல் மற்றவர்களின் நற்சிந்தனையாளர் ஆனீர்கள் என்றால் பிரபாவம் ஏற்படாது, வெற்றி கிடைக்காது. முதலில் தான் மற்றும் தன்னுடன் சேர்ந்து அனைவரும் இதுதான் குழந்தைகள் மேல் இருக்கும் பாப்தாதாவின் உளப்பூர்வமான அன்பாகும். அன்பு செய்பவரிடம் எந்த குறை இருப்பதையும் பார்க்க முடியாது. இதுதான் அன்பின் அடையாளமாகும். எந்த குறையும் கேட்க முடியாது. அவரையும் முழுமையானவராக ஆக்குவார். இதுதான் உள்ளத்தின் உண்மையான அன்பாகும். பாப்தாதா பரந்த உள்ளமுடையவர். எனவே உள்ளபூர்வமான அன்பு இருக்குது. ஒவ்வொரு குழந்தையையும் சமமாக மற்றும் உயர்வாக பார்க்க விரும்புகிறாரு. ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறாரு. கடினமாக உழைக்கும் மூர்த்தியாக அல்ல, வெற்றி மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறார். நல்லது. இன்றோ பெரிய டோஸ் கிடைச்சிருக்கு. ஜீரணிப்பதற்கு சக்தி இருக்குது இல்லையா? இன்னைக்கு பாப்தாதா இது என்ன கூறிவிட்டார் என்று பயப்படலையே. நல்லது. நாலாபுறமும் உள்ள எப்பொழுதும் நிச்சய புத்தி உடைய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் நிச்சயம் மற்றும் வெற்றியை சமநிலைக்கு கொண்டு வரும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சுயமரியாதையிலிருந்து சுய மாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றத்திற்காக நன்மை ஏற்படுத்தும் பாவனையை சரியாக வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாகிய அன்பின் எடுத்துக்காட்டை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு,
எப்பொழுதும் சரியான ஆன்மீக உரையாடல் செய்து விஷயங்களை முடிவு கட்டும் ஆத்மாக்களுக்கு பரந்த உள்ளமுடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாதிகளுடன் சந்திப்பு. தடையின்றி சீசன் முடிவடைந்ததா? நீங்கள் சாட்சியாக இருந்து விதவிதமான காட்சிகளை பார்ப்பதில் மகிழ்ச்சி வருகிறது இல்லையா? நாடகம் அப்படின்னாலே விதவிதமான காட்சிகள் இருக்கணும். ஒருவேளை விதவிதமானவை இல்லை என்றால் நாடகத்தை ரசிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லது நல்லது என்று சொல்லி நல்லதாக ஆகிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை அவசியம் அடங்கி இருக்குது. முழு விஷயமும் தீயதாக இருந்தால் கூட ஒன்றிரண்டு நல்லது அவசியம் இருக்கும். அந்த நல்லது தான் பாடம் கற்பிக்கிறது. மற்றவர்களின் ஆவேசம் இருக்கிறது, மற்றவர்கள் ஆவேசத்தில் வருகிறார்கள். ஆனால் அதில் நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு அவர் ஆவேசம் செய்கிறாரோ அவ்வளவு அந்த விஷயம் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லது. மேலும் என்ன நடக்குமோ அது இன்னும் நல்லதாகவே இருக்கும் என்று கூறுகிறார்கள். நல்லதை எடுத்துக்கொள்வதற்கு புத்தி மட்டும் வேண்டும், அவ்வளவுதான். தீயவைகளை பார்க்காமல் நல்லவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில்தான் வரிசையின் எண் கிடைக்கிறது இல்லையா? நல்லது. பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு. தன்னை ஞான சூரியனின் குழந்தை மாஸ்டர் ஞான சூரியன் என்று நினைக்கிறீர்களா? இருளை நீக்குவது, வெளிச்சத்தை கொடுப்பது. நீங்கள் அனைவரும் அஞ்ஞான இருளை நீக்குபவர்கள்தான் இல்லையா? தானே எப்பொழுதாவது இருளில் வந்துவிடுவதில்லை தானே? தன்னுள் இருள் நீங்கிவிட்டது. தானும் ஆத்ம ஜோதி, அதாவது பிரகாச ஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். மேலும் காரியமும் பிரகாசத்தை பரப்புகிறது. இருளில் மனித ஆத்மாக்கள் இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இந்த வழி சரியா, இந்த இடம் சரியா அல்லது இல்லையா என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வெளிச்சத்தில் ஒரு நொடியில் சென்றடைய வேண்டிய இடம் தென்பட்டு விடுகிறது. அப்படி அனைவருக்கும் வெளிச்சம் மூலமாக அவர்களுடைய சொந்த இருப்பிடத்தை காண்பிப்பதற்கு பொறுப்பானவர்கள் நீங்கள். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு நிரந்தர இடம் கொடுப்பவர்கள் நீங்கள். ஒருவேளை யாராவது வெகு காலமாக அலைந்து கொண்டிருந்து பின்பு அவருக்கு யார் மூலமாவது நிரந்தர இருப்பிடம் கிடைத்து விடுகிறது என்றால் இருப்பிடத்தை காண்பிப்பவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பார். அதுபோல நீங்களும் எப்பொழுது ஆத்மாக்களுக்கு வெளிச்சம் மூலமாக இருப்பிடத்தை காண்பிக்கிறீர்களோ, காண்பிப்பதன் அனுபவம் செய்விக்கிறீர்களோ, அப்பொழுது அந்த ஆத்மாக்களிடம் இருந்து எவ்வளவு ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. மேலும் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ அவர் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பார். அவருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றம் இருக்கும். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் லிஃப்டின் வேலை செய்கிறது. எப்பொழுதும் சுலபமாக முன்னேறி கொண்டே இருப்பார்கள். கடினமாக உழைக்க வேண்டியிருக்காது. எனவே பக்தி மார்க்கத்தில் கூட எப்பொழுது அலைந்து அலைந்து கலைப்படைந்து விடுகிறார்களோ அப்பொழுது ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கள், கருணை செய்யுங்கள் என்று தந்தையிடம் சொல்றாங்க. அப்படி அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்கள் ஆத்மாக்கள் உங்களுக்கு எளிதாக முன்னேறும் கலையை அனுபவம் செய்விக்கும். ஒன்று தந்தையின் ஆசீர்வாதங்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்குது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வளமாக இருங்கள், முன்னேறிக்கொண்டே இருங்கள் என்று ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் ஆசீர்வாதங்களை பெறுபவர்கள் தகுதியானவர்களாகவும் இருக்க வேண்டும். தந்தை அனைவருக்கும் கொடுக்கிறார். ஆனால் எடுப்பவர் தகுதியானவர் என்றால் அனுபவம் செய்கிறார். மேலும் தகுதி இல்லை என்றால் வள்ளல் கொடுக்கிறார், ஆனால் எடுப்பவர் எடுப்பதில்லை. தகுதியானவதற்கான ஆதாரம் தூய்மையான புத்தி, தூய்மையான மனம். யாருக்கு தூய்மையான புத்தி மற்றும் தூய்மையான மனம் இருக்கிறதோ அவர் ஒவ்வொரு நேரமும் தந்தையின் ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை இயல்பாகவே அனுபவம் செய்கிறார். லௌகிக உலகத்தில் கூட ஒருவேளை யாராவது அந்த மாதிரி தேவையான நேரத்தில் யாருக்காவது ஆதரவு கொடுக்கிறார்கள், கஷ்டமான நேரத்தில் ஆதாரமாகி விடுகிறார்கள் என்றால் வாயிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது இல்லையா? நீங்கள் நீடூழி வாழ்க, நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி அடைபவராக இருங்கள் என்று இந்த ஆசீர்வாதங்கள் அவசியம் வெளிப்படுகிறது. எனவே உங்களை நீங்களே கேளுங்கள். தந்தையின் ஆசீர்வாதங்கள், ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்கள் அனுபவம் ஆகுதா, இல்லை கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குதா?
ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டே செல்லுங்கள். மேலும் எப்பொழுதும் நிரம்பியிருங்கள். ஏனென்றால் யாரிடமிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதோ அவர் எப்பொழுதும் நிரம்பியிருப்பார். தன்னை ஒருபொழுதும் காலியாக அனுபவம் செய்ய மாட்டார். அப்படியானால் அனைவரும் நிரம்பி இருக்கிறீர்களா, அல்லது எப்பொழுதாவது காலியாகி விடுகிறீர்களா? இங்கிருந்து நிரம்பிச் செல்லுங்கள், பின்பு அங்கு சென்றவுடன் காலியாகி விடுகிறீர்கள் என்று இருக்கக்கூடாது. 63 ஜென்மம் காலியானது. இப்பொழுது இந்த நேரம் நிரம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நிரம்பும் நேரத்தில் காலியாக வேண்டாம், நிரப்பிக்கொண்டே இருங்கள். நிரம்பியதில் நிரப்புங்கள், காலியாகி நிரப்பாதீர்கள். இப்பொழுது காலியாவதற்கான நேரம் முடிவடைந்து விட்டது. அனைவரும் குஷியாக இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் குஷி இல்லாமல் ஆயிடக்கூடாது. தன்னுடையது என்பது இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. பாபா சொல்றாரு, குஷிங்கிறது நம்மளுடையது. அப்ப தடை வந்துச்சுன்னா தன்னுடையது எதுவோ அது இல்லாமல் ஆகக்கூடாது இல்லையா? வருபவர் செல்வாரா அல்லது இருப்பவரும் சென்று விடுவாரா? தடை தான் வருது, அப்போ வர்ற தடை தான் போகணும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற குஷி போயிடக்கூடாது இல்லையா? அதனால பாபா கேட்குறாரு, வருபவர் செல்வாரா அல்லது இருப்பவரும் சென்று விடுவாரா? அப்படி குஷிங்கிறது நம்முடைய பொருளாகும். குஷி தந்தையின் ஆஸ்தி அல்லவா? தடை வருகிறது மற்றும் சென்று விடுகிறது. எப்பொழுதாவது தடை வந்தது என்றால் சென்று விடுவதற்காக வந்திருக்கிறது என்று நினையுங்கள். யாராவது வீட்டிற்கு விருந்தினராக வருகிறார் என்றால் விருந்தினராக வந்தவர் அனைத்து பொருட்களையும் எடுத்து சென்று விடுவார் என்று அப்படி நடப்பதில்லை. கவனம் வைப்போம் இல்லையா? எனவே தடை வந்தது மற்றும் சென்றுவிடும். ஆனால் அந்த தடை உங்களுடைய குஷியை உடன் எடுத்து செல்ல வேண்டாம். எப்பொழுதும் குஷி உங்கள் கூடவே இருக்கட்டும். தந்தை இருக்கிறார் என்றால் குஷி இருக்கிறது. ஒருவேளை பாவம் இருக்கிறது என்றால் குஷி இல்லை. தந்தை இருக்கிறார் என்றால் குஷி இருக்கிறது. எனவே எப்பொழுதும் குஷியாக இருங்கள். நான் குஷியாக இருப்பவன் என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ளட்டும். குஷியாக இருப்பவரை பார்த்து மற்றவரும் குஷியாகி விடுவார். அழுபவர்களை பார்க்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கும் அழுகை வந்துவிடும். நல்லது. வரதானம்: ஏதாவது ஒன்றில் வசமாகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு இரக்கம் என்ற குளிர்ந்த நீர் மூலமாக வரதானம் கொடுக்கும் வரதானி மூர்த்தி ஆகுக. ஒருவேளை யாராவது கோப அக்னியில் எரிந்து கொண்டே உங்கள் எதிரில் வந்தால் அவரை வசமாகி இருப்பவர் என்று புரிந்து தன்னுடைய இரக்கம் என்ற குளிர்ந்த நீர் மூலமாக வரதானம் கொடுங்கள். எண்ணெயை தெளிக்காதீங்க. ஒருவேளை யார் மேலேயாவது கோபத்தின் பாவனை வைத்தால் கூட எண்ணெய் தெளிப்பதாகும். எனவே வரதானி மூர்த்தி ஆகி சகித்து கொள்ளும் சக்தியின் வரதானம் கொடுங்கள். எப்பொழுது சைத்தன்யத்தில் இந்த சமஸ்காரத்தை நீங்கள் நிரப்புவீர்களோ அப்போது ஜட சிலைகள் மூலமாக வரதானி மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன்: பரமாத்மாவின் சந்திப்பு கொண்டாட்டத்திலேயே இருந்தீர்கள் என்றால் மாயாவின் குழப்பம், பிரச்சனை அனைத்தும் முடிவடைந்துவிடும். ஓம் சாந்தி.